இங்கு பெட்டிங் எதுவும் நடைபெறுவதில்லை. இது முற்றிலும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே. இதில் கொடுக்கும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்தை மட்டுமே பொருந்தும். நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் ட்ரெண்டிங் யூசர் 2.0 கேரளா லாட்ரி. 18/7/24 வியாழக்கிழமை குழுக்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 531 கணக்கு தான் பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி 17/7 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 272 சரிங்களா, இதுதான் ரிசல்ட்டு. இதுக்கு நம்ம என்ன கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆல் பார்த்தீங்கன்னா 1-0 கொடுத்துருந்தாங்க. எனக்கு 1-0 தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதுதான் வந்திருக்கணும், பட் இது வரல, டபுள்ஸாக வந்துச்சு. ஆனால் டோட்டலாக இது ஃபெயிலியர். நம்ம ஆல் போர்டு கொடுத்த விஷயம் வந்து ஃபெயிலியரு. சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ஏ பி சியில் என்ன கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 7-1, பி போர்டில் 3-4, சி போர்டில் 2-8-0 தான் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டில் 2ங்கிறது ஒரு நல்ல ஒரு வின்னிங்கு. இந்த ஏ போர்டில் கொடுத்த 7 வந்து பி போர்டில் வந்திருக்கும். பட் பி போர்டில் தான் வச்சுருந்தேன். அது ஏன் பி போர்டில் நான் கொடுக்கல அப்படின்னா, டேரெக்டாக கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு சான்ஸ் இப்படி வராது, தள்ளி தான் ஒழுங்கிறக்காக அப்படி வச்சுருந்தேன். பட் டேரெக்டாக அப்படியே கீழே இறக்கி ஒரு டபுள்ஸாக அடித்தான். எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு கெஸிங். சரி, இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருங்க. அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா 72 நான் கீழே நம்ம 2 டிஜிட் எடுக்கிறப்போ 72 கொடுக்கவே இல்லை. எடுத்துட்டேன். 72 வராது. ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு ஒரு டைமே 27 அடித்து திருப்பி ஒரு டைம் மறுபடியும் சுற்றி அடித்தான். திருப்பி ஒரு 72 திருப்பி வச்சு அடிப்போம் அப்படிங்கிற ஒன்று எதிர்பார்க்காதனால தான் விட்டேன். அதை ஆல்ரெடி எடுத்து நான் கொடுத்துருப்பேன். அதனால தான் மிஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி ஒரு 2 டிஜிட்டாக வின்னிங்காக இருந்திருக்கும். டோட்டலாக நம்ம கொஞ்சம் சொதப்பிட்டோம் நண்பா. ரிசல்ட் எப்படி கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட இது பண்ண முடியாது. எப்படி வேணால் கொடுப்பான். திருப்பி அதே நம்பரே டேரெக்டாக இருக்குன்னு இறக்குவான். அந்த மாதிரி தான் கேம் போயிட்டுருக்கு. சரி, 18/7/24 கெஸிங்கை பார்த்துருவோம் நண்பா. நல்லா கெஸிங் எடுத்து வச்சுருக்கேன். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நண்பா 5-2 சரிங்களா, இதுதான் நம்மளோட கெஸ்ஸிங். ஆல் போர்டில் 5-2. சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 5-6, பி போர்டில் பார்த்தீங்கன்னா 2-8, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 7-8-9 சரிங்களா நண்பா. இதுதான் நம்ம சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான 2 டிஜிட் கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஏபிபிசிஎஸ்சிக்கான 2 டிஜிட் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 52, 58, 62, 68, 27, 28, 29, 87, 89, 57, 59, 67, 69 நண்பா சரிங்களா. இதுதான் நம்ம ஏபிபிசிஎஸ்சிக்கான 2 டிஜிட் கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கான 3D கெஸ்ஸிங் பார்த்துருவோம். ஏபிசிக்கான 3D கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 5-2-8, 5-8-7, 5-8-9, 6-2-7, 6-2-8, 6-2-9, 6-8-7 நண்பா சரிங்களா. இதான் நம்ம ஏபிசிக்கான 3D கெஸ்ஸிங். கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங் வந்து தாராளமாக ப்ளே பண்ணுங்க நண்பா சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸில் நம்பர் பார்த்துருவோம். பெஸ்ட் பாக்ஸில் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6-8-9, 5-2-7, 5-2-9 நண்பா சரிங்களா. அது நம்மளோட பெஸ்ட் பாக்ஸ்க்கான நம்பர்.
நான் கொடுத்துருக்க எல்லாமே என்னோடய கெஸ்ஸிங் தான் நண்பா. எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் கொடுத்த கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் நான் கொடுக்குற நம்பர் அப்படியே டேரெக்டாக தூக்கி ப்ளே பண்ணாதீங்க. உங்களால் எதாவது மாற்ற முடியுமான்னு பாருங்கள். எதாவது நம்பர் மாறி வருதான்னு பாருங்கள். நான் கொடுக்குறேன், பட் நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நிறையா டைம் வந்து அந்த நம்ம கரெக்டான போர்டில் உட்காரக்க நிறைய டைம் மிஸ் ஆகிருக்கு சரிங்களா. உங்களால் முடிஞ்சால் கரெக்டான போர்டில் உட்கார ட்ரை பண்ணுங்கள். நான் கொடுக்குற எல்லா நாளுமே எல்லா டைமே வின்னிங் வருமானு தெரியல, பட் முக்கால்வாசி என்னோடய எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா தாராளமாக ப்ளே பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்து தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் நண்பா சரிங்களா. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. வீடியோ பிடிந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பா. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க நண்பா. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. தேங்க்யூ.